தொகுதி மறுவரையறையை எதிர்த்து சட்டசபையில தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் விஜய். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை மத்திய அரசு உடனே அமல்படுத்த வேண்டும். 2011 மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி வரையறை செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கொண்டு தமிழகம் எதிர்கொள்ளும் பாதிப்புகளை எடுத்து கூறினார். 543 தொகுதி அடிப்படையிலேயே 2029 மக்களவை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்த எண்ணிக்கை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தீர்மானத்தின் மீது பேசிய உறுப்பினர்களும் தொகுதி மறுவரையால் தமிழகம் எதிர்கொள்ளும் பாதிப்புகள் பற்றி தங்கள் கவலையை வெளிப்படுத்தினார்கள். காலம் தாழ்த்தப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இது பெண்களின் அரசியல் உரிமையை மறுக்கும் செயலாகும். எனவே மகளிருக்கான தொகுதி ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையுடன் இணைத்து அதனை ஒத்திவைக்கக்கூடாது. மேற்படி தொகுதி ஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம டிவிகே அரசு பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் வழங்குறதுல முன்னோடி மாநில அரசாக தான் இருக்கு. 4 பெண் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்புல பெண்களுக்கான இம்பார்ட்டன்ஸ்ல டிவிகே அரசு ரொம்ப கவனமாக தான் இருக்கு. இனியும் அப்படி தான் இருக்கும். உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்ததும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக மாறி இருக்காங்க. அவங்களோட தலைமை பண்பும் ப்ரூவ் ஆகி இருக்கு. அதே மாதிரி பெண்களோட வெற்றியை சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இந்த பேரவையின் வாயிலாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். இது பெண்களுக்கான சலுகை இல்லை, இது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. இது ஒருவருக்கான வெற்றி அல்ல, இது இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி. ஒரு பெண் அதிகாரம் பெறும்போது ஒரு குடும்பம் உயர்கிறது. ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாரம் பெறும்போது ஒரு நாடே உயர்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்புடன் பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை இணைப்பதால் ஏற்படும் காலதாமதத்தின் காரணமாக பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை ஒத்திவைக்க கூடாது என்றும் அதை விரைவாக அமல்படுத்த தகுந்த அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டீலிமிட்டேஷன் தொடர்பான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாட்டு மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுடன் தமிழ்நாடு அரசால் நமது தலைமையில் 8/8/2026 அன்று கலைவாணர் அரங்கத்தில் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் 11 உறுப்பினர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2 உறுப்பினர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 உறுப்பினர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 உறுப்பினர்களும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் உறுப்பினரும் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரும் என 6 கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்தில் டீலிமிட்டேஷன் தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டுச்சு. அந்த ஆலோசனையில் டீலிமிட்டேஷன்னால தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டு இறுதியில் டீலிமிட்டேஷன் தொடர்பாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்றலாம்னு முடிவானுச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவில் 1952ஆம் ஆண்டு முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்டது. அது தொடர்ந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுற சென்சஸ் டீட்டெயில்ஸ் படி மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செஞ்சு 1976 வரை தேர்தல்கள் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தும் மாநிலங்களுக்கு டீலிமிட்டேஷன் காரணமாக மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அடுத்த 25 வருஷத்துக்கு 1971ஆம் ஆண்டு சென்சஸ் படி பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வைக்கப்படும்னு சட்டம் இயற்றப்பட்டது. அதை தொடர்ந்து அதே நிலையை முன்னிறுத்தி 84வது
மற்றும் 87வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1971 சென்சஸ் படி மக்களவை தொகுதிகள் நிலைநிறுத்தப்பட்டன. இந்த திருத்தங்களோட நோக்கமே மக்கள் தொகை கட்டுப்பாட்டை செயல்படுத்திய மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த 25 வருஷ லிமிட் இந்த 2026 முடியுது. இதை முன்னிட்டு கடந்த 50 வருஷமாக இருந்து வந்த டீலிமிட்டேஷன் தடையை அகற்றி 2011 சென்சஸ் அடிப்படையில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை நிர்ணயிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா ஏப்ரல் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த மசோதா தோல்வியில் முடிஞ்சது. இப்போ மீண்டும் ஒன்றிய அரசு மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 50% அதிகரிக்க செய்து டீலிமிட்டேஷன் மசோதாவை அறிமுகப்படுத்த உத்தேசித்து இருப்பதா சில அரசியல் கட்சிகள் தெரிவிப்பதா கூறப்படுது. இந்த வரக்கூடிய மசோதா குறித்து 8/8/2026 பாராளுமன்ற உறுப்பினர்களோட நடந்த கூட்டத்தில் விவாதிச்சப்போ மேலே சொன்ன மாதிரி தற்போது அறிமுகப்படுத்தப்பட உள்ள மசோதா நிறைவேறினால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தலா 50% மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை முதலில் அதிகரித்தாலும் அதனைத் தொடர்ந்து 2026 சென்சஸுக்கு பிறகு அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 81(2)A அதன் கீழ் மாநிலத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும். இப்படி செஞ்சா தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெகுவா குறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்தின தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பெரும் அரசியல் பிரதிநிதித்துவ அநீதி இழைக்கப்படும். சர்வ வல்லமை பெற்றதா டீலிமிட்டேஷன் ஆணையம் இருக்கு. இந்த அதிகாரத்தை தவிர்த்து பாராளுமன்றத்திற்கே இறுதி செய்யும் அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார முன்னேற்றம் பெற்று வரும் நிலையில் கடந்த 50 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அப்படியே நிலைநிறுத்த வேண்டிய கட்டாய தேவை உள்ளது. எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு தேவையான மற்றும் உரிய சட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை ஒருமனதா தீர்மானிக்கப்பட்டுச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தினை அமுல்படுத்த மேலும் காலதாமதம் இல்லாமல் தற்போது 543 என்ற நிலையிலேயே 1/3 தொகுதி மகளிர் தொகுதிக்கு வருகின்ற 2029 பாராளுமன்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முன்மொழியும் தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஆகவே மேற்கூறிய காரணங்களால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சியின் தலைவர்களும் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டை முன்னிறுத்தி கட்சி வேறுபாடின்றி ஒருமித்த குரலில் பேச வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி நாம முன்மொழிகிற தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு அரசினர் தனி தீர்மானம். தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மக்களவை சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது கடந்த 50 ஆண்டுகளாக 1971 ஆண்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்களின்படி நிர்ணயிக்கப்பட்டு தேர்தல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஏப்ரல் 2026 பாராளுமன்றத்தில் கடந்த 50 ஆண்டு கால தொகுதி மறுவரையறை தடையை நீக்கவும் 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்திடவும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 550 850 அதிகரிக்கவும் கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா தோல்வியடைந்தது. இந்நிலையில் மீளவும் மேற்குறிப்பிட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட உள்ளது என தெரிந்ததின் அடிப்படையில் 1971 பிறகு உள்ள எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்தாலும் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. ஒன்றிய அரசு அளித்த உறுதியின்படி மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி நல்ல பொருளாதார வளர்ச்சி கண்டு நல்ல சுகாதாரம் மக்கள் நல திட்டங்களை மேற்கொண்டு வரும் எந்த ஒரு மாநிலமும்
தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்வது ஒன்றிய அரசின் தலையாய கடமையாகும். எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவையினுடைய விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும் என்றும், அதே வேளையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதமின்றி தற்போது 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே 2029ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. 1. நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 2. தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3. வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய மக்களவை பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் ஒன்றிய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுசீரமைப்பு சட்ட மசோதாவை எதிர்த்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் கடந்த 8ஆம் தேதி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டுடைய மக்களை பிரதிநிதித்துவத்தையும் அதே போல மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த அரசியல் தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் சமம் என்று சொல்லுகின்ற ஜனநாயக நாட்டில் நாடாளுமன்றத்திலேயே அந்த ஜனநாயகம் மறுக்கப்படுவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு விடப்படுகின்ற மாபெரும் சவால். நாடாளுமன்றத்தில் மாநிலங்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் கூடாது, சமநிலை இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வர இருக்கின்ற இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது குறிப்பாக மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வரப்பட இருக்கிறது. அதாவது குடும்ப கட்டுப்பாட்டை, மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கராராக நிறைவேற்றி இருக்கின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இது பாதகமாக அமைந்துவிடும். குறிப்பாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு இது சாதகமாக அமைந்துவிடும். இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்பதான் நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் நாடாளுமன்றத்தில் 850 இருக்கைகள் அமைத்துவிட்டு அதற்கு ஏற்ப இன்றைக்கு ஒன்றிய அரசு தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயராலே இன்றைக்கு அந்த மசோதாவை கொண்டு வர இருக்கிறது. குறிப்பாக அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால், அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய மாநிலங்களுக்கான உரிமைக்கான குரல் வலை என்பது நசுக்கப்படும். அதோடு மட்டுமில்லாமல் உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்த நடைமுறை என்பது இல்லை. அதே போல ஹிட்லர், முசோலினி போன்ற சர்வாதிகாரிகள் இவ்வாறு அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அத்தகைய சர்வதிகார போக்கை இன்றைக்கு ஒன்றிய அரசு முன்னெடுத்திருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து. இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கப்பட வேண்டியது
அனைத்து அரசியல் கட்சியுடைய கடமை, குறிப்பாக தமிழ்நாட்டு தென் மாநிலங்களுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அதே போல தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு அது நிதி பகிர்வாக இருந்தாலும் ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு கல்வி, மருத்துவம், தொழில் வளர்ச்சி, ஏற்றுமதி உள்ளிட்ட அனைத்து மனிதவள குறியீடுகளில் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. ஆகவே 2021 மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாமல் ஏற்கனவே 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை, அதே போல தற்போது உள்ள 544 நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறையாமல் இருக்கும் வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்ட மசோதாவையும், அதே போல பெண்களுக்கான நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் இந்த மசோதாவையும், அதே போல மக்களவை மாநிலங்களிடையே சதவிகிதம் 2.2:1 என்ற சதவீதத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறேன். தொகுதி மறுவரையை தொடர்பான இந்த மசோதாவில் சட்ட முன்வழிவு இதுவரைக்கும் மத்திய அரசுல சட்ட முன்வழிவு இதுவரை கொண்டு வரவில்லை. அப்படி இருக்கையில் நம் தமிழ்நாட்டில் அந்த கொண்டு வருவதை எந்த அடிப்படையில் இது சரியாக இருக்கும் என்பதை நான் கேட்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் சட்ட முன்வழிவு நம்மளுடைய மத்திய அரசு கொண்டு வரவில்லை. மக்கள் தொகை அடிப்படையில தான் இந்த தொகுதி மறுவரை செயல்படுகிறது என்று நாம் நினைத்தால், இன்றைக்கு தமிழகத்தை விட பல்வேறு மாநிலங்களில மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. அந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு காரணத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற எம்பிக்களினுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகள் இரண்டும் கலந்து எல்லா மாநிலங்களுக்கும் 50% நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கணிசமாக உயரும் வகையில் சமமாக கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலும் நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல 543 எம்பிக்கள் இருக்கின்ற இடத்திலே 815 எம்பிக்கள் வருவதற்கு வாய்ப்பாகும். இன்றைக்கு நிலையில் தமிழ்நாட்டில் மொத்தம் 39 எம்பிக்கள் மட்டுமே இருக்கின்றார்கள். இந்த தொகுதி மறுவரையின் மூலமாக கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வகையில் 7.2% நம்மளுடைய விகிதாச்சாரம் குறையாமல் நம் மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்காக உறுதியாக நம் எம்பிக்கள் அங்கு பேச முடியும். இன்றைய நிலையில் 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி தான் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே இருக்கிறார்கள். இந்த தொகுதி மறுவரை செய்வதன் மூலம் 7 லட்சத்திலிருந்து 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி விகிதமாக அந்த தொகுதிக்கு மக்கள் சிறப்பாக கண்டிப்பாக நம்மளுடைய எம்பிக்கள் பணியாற்ற முடியும். இப்ப 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி வேலை செய்யறதுக்கும் 7லிருந்து 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி அந்த மக்கள் குறைகளை நேரடியாக கேட்டு அதை பாராளுமன்றத்திலே பேசி தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அதன் மூலம் பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வர முடியும். எனவே அந்த மக்கள் தொகை மறுசீரமைப்பில் உறுதியாக தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிக்கள் மேல் வரும்பொழுது 7லிருந்து 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி வீதம் கண்டிப்பாக வரும்போது அது சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல பெண்களுக்கு 33% தர வேண்டும் என்று ஒரு தீர்மானம், அதை ஒரு பெண் அவை உறுப்பினராக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக அதை நான் வரவேற்கிறேன். ஏற்கனவே புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இருந்த பொழுது 33%க்காக மாபெரும் ஒரு பெண்கள் மாநாடு நடத்தி பெண்களுக்காக ஒரு சீருடையை கொடுத்து பெண்களுக்கு மரியாதை கொடுத்தவர் இந்த அவையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் அவர்கள். அந்த வகையில் பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு
உறுப்பினருக்கும் நிச்சயமாக பேக் போன் யாருன்னா பெண்கள் தான். அந்த பெண்கள் நிச்சயமாக அரசியலிலும் கோலோச்ச வேண்டும். இன்னைக்கு எல்லா இடத்திலும் பெண்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அரசியலிலும் மிகப்பெரிய அளவில் பெண்களை ஊக்கப்படுத்தும் நம்மளுடைய கட்சிகளுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையிலும் மேக்சிமம் லேடிஸ் இருக்காங்க. சோ அதை முதலமைச்சர் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் பெண்கள் சார்பாக நான் நன்றி சொல்லும். இன்னும் இந்த விகிதாச்சாரம் அதிகமாக வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் பெண்களுக்கு 543 இருந்து 33% ஒதுக்கினால் மொத்தம் 179 பெண் எம்பிக்களுக்கு மாறாக 815 எம்பிக்கள் இன்று 33% இடஒதுக்கீட்டின்படி வழங்கினால் 269 பெண் எம்பிகள் வருவார்கள் நம்ம தமிழ்நாட்டில். அப்படி நம்ம பார்த்தா மொத்தம் டெல்லியில 259 பெண் எம்பிக்கள் வரும் பொழுது பெண்கள் மட்டுமே 90 பேர் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால நிச்சயமாக இந்த 2 தீர்மானங்களிலுமே ஒன்று மத்திய அரசு சட்ட முன்வடிவு கொண்டு வர வேண்டும். அதற்கு பிறகுதான் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி நாம் ஆய்வு செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற என் கருத்தை கூறுகிறேன். பெண்களுக்கு 33% வழங்கி நிச்சயமாக நமது தமிழ்நாட்டில இந்த 39 எம்பிக்களை 59 எம்பிக்களாக உயர்த்தி 7 to 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி வீதம் டெல்லியிலே சென்று தமிழ்நாட்டிற்காக குரல் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டை இன்னும் நாம் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். மக்களுக்கும் மத்திய அரசின் மூலம் கிடைக்க வேண்டிய பணிகளும் திட்டங்களையும் கொண்டு வர முடியும். மத்திய அரசின் மூலம் மாநில அரசும் நிச்சயமாக அந்த திட்டங்களை கொண்டு வர முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை என்னுடைய கருத்தாக கூறி வாய்ப்பு கொடுத்த நமது பேரவைத் தலைவருக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.